அது பாட்டு கிளம்பி ஆட்டோ பிடிச்சு போயிடுச்சு மாப்ள. அதுதான் உண்மை. எதுக்குமா அப்படி போய் சொல்ற? போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேனா நான் விட்டுருப்பேனா? ரிசப்ஷன் நடக்கிற நேரம் போகாதேன்னு நான் தடுத்திருக்க மாட்டேனா? ஐயோ சித்தப்பா, போய் சொல்லாதீங்க. போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. உன்னோட பொய்ய கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. துரத்தி துரத்தி உன்னை லவ் பண்ணல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். வெங்கடேஷ், நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஏய் மாப்ள, இதுக்கு மேல இங்க நின்னு வச்சுக்கோ, ஓ மண்டைய கழுவி நல்லா மிளகா அரைச்சிருவா. எதுக்கு இங்க நின்னுக்கிட்டு? வா கிளம்புவோம் வா. மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. யாரு எதுவும் பேச வேண்டாம். யார் பேச்சையும் நான் கேட்க விரும்பல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்ப இவ எங்க வீட்ல இருந்து மறுபடியும் சொல்லாம கொள்ளாம ஓடி வந்தாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ரிசப்ஷன் நடக்காது. ஏய், இங்க பார், ரிசப்ஷனுக்குன்னு இல்ல, இனி எதுக்குமே எங்க வீட்டுக்கு நீ வர வேண்டாம். ஒரு நாள் குறிச்சு சொல்றேன், அன்னைக்கு வந்து நான் கட்டின தாலிய கழட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. அவ்வளவுதான். மாமா, சொல்லு மாப்ள. போலாம். மாப்பிள்ள, யோ, ஆட்டோ ஓடியா? அண்ணா, போலாம். அப்படியா? நெசமாவா? சூப்பர்லே, சூப்பர். வா 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 வா. அபாரம்லே, அபாரம். சரி 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 சரி, நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்லு, வச்சிடுவா. இல்லே சரியா? ஐயா, போலே போ. போய் நல்ல நெய் வடிகிற மாதிரி அல்வா வாங்கு, ஒரு 10 கிலோ வாங்கு. தெருவுல போறவன் வரவன் எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி குடு. இன்னைக்கு கொண்டாடிடுவா நம்ம. ஐயா என்னாச்சு? திடீர்னு இப்படி சந்தோஷத்துல குமரிச்சம் போடுதீங்க? இல்லே, எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்குல்ல. நாம என்ன பிளான் பண்ணோம்? ரிசப்ஷன் நடக்க கூடாதுன்னு தானே? ஆமா ஐயா, அதுக்காகத்தானே அந்த வீணா போன சந்தனத்தை ஏற்பாடு பண்ணோம். இல்லே, ரிசப்ஷன் நின்னு போச்சு. பரவாயில்லையே, அந்த பையன் வாங்கின காசுக்கு சரியா வேலை பார்க்காம போலயே. இலே கூமுட்ட பயலா இருக்கு நீயே. அந்த பொட்டுக்கடல இந்த ரிசப்ஷன் நிறுத்தலே, அந்த ரத்தினாவே நிறுத்திவிட்டா. என்னது ரத்னாவா? என்னையா சொல்லுதீங்க? தனியா ரிசப்ஷன் மட்டும் நிக்கலே, அந்த வாத்தி பையன் இருக்கானே, அவன் ரத்னாவை அடிச்சு அவ வீட்டுக்கே துரத்திட்டானா. ஆத்தி, நான் புறவால வந்து தாலியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டானா. ஆத்தி, என்னையா இது? இப்படி கூட நடக்குமா? நீங்க துப்பாக்கிய காட்டி மிரட்டினதுக்கு அப்புறமும் ரத்னாதான் வேணும்னு உறுதியா நின்னானே, அவனா இப்படி செஞ்சான்? இல்லே, நான் டீடைல்ஸ் எல்லாம் புறவு போன் பண்ணி சொல்லுதேன்னு சொல்லியிருக்கான். டேய், ஒன்னு கவனிச்சியா? இப்பவும் பாரு, அந்த முருக 6 பக்கம் நிக்கான். ஏன் பக்கமா இல்ல அந்த விரும்பைய பக்கமா? இப்பெல்லாம் சாமி இருக்கா இல்லையான்னு எனக்கே சந்தேகமா இருக்கியா? இல்லே, இருக்காலே, முருகன் இருக்கான். யாரு அதிகமா காணிக்க போடுறாங்களோ அவங்க பக்கம் தானே நிக்கா. அங்கிட்டு காணிக்கைய போட்டுட்டு இங்கிட்டு அம்புட்டு நகையை எடுத்தோமே, அந்த ஆண்டவனோட நடவடிக்கை எதுவுமே புரியலையே ஐயா. காணிக்க குடுக்க சொல்லுததும் அவன் தான், நகையை எடுக்க சொன்னதும் அவன் தான். புரியுதா? புரியலையே. நல்லது, அப்ப நீ கம்முன்னு இரு. அந்த ரத்தனா இருக்காளே, அவ ரிசப்ஷனுக்கு போறதை விட
அவ அம்மே போட்டோக்கு விளக்கு போடுறதுதான் முக்கியம். நீ ஓடி போயிட்டாளா? அதுல இருந்து அந்த வெங்கடேஷ் பையன் ரொம்ப பயங்கரமா கோவமாயிட்டானா, அதான் துரத்தி விட்டுட்டானா அவளை. யாராவது ரிசப்ஷன் நேரத்துல போட்டோவுக்கு விளக்கு போட போவாங்களா? போயிருக்காளே, ரத்னா போயிருக்காளே. அந்த சண்முகம் பையன் என்னம்மா ஆட்டம் ஆடினா. தங்கச்சி கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு அவன் எப்படியெல்லாம் வேலை பார்த்தான். கல்யாணத்தப்ப என்ன ஆச்சு? அவ ஆத்தாக்காரியும் செத்து போயிட்டா. செஞ்சு வச்ச கல்யாணமும் விளங்காம போயிடுச்சு. அழட்டம்லே அழட்டம், அப்படியே ஓரமா உட்காந்து ஒப்பாரி வைக்கட்டான். அப்புறம் அந்த மருதப்பனை ஏற்பாடு பண்ணி சூடாமணி சாவுக்கு காரணமே நீங்க தான் மட்டும் அவனுக்கு தெரியாம பாத்துக்கணும்யா. இதே இப்பெல்லாம் இதை நான் என் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். இதை வச்சு ஒன்னு ஒரு சொருவிட்டேன்னு வையு. சூடாமணி சாவுக்கு நான் தான் காரணம்னு தெரியாமையே போயிடும். அதோட உன் சாவுக்கு 6 காரணம்னு தெரியாமையே போயிடும். பாத்துக்க. புண்ணியவதி வந்தா இந்த வீட்டுல எல்லாம் நல்லதா நடந்துச்சு. போய் சேர்ந்தா இந்த வீட்டுல நடந்த முதல் நல்ல காரியம் அதுவும் விளங்காம போச்சு. நான் யார குத்த சொல்றது, எங்க போய் நிக்கிறது? மாமா, வெங்கடேஷ்க்கு ஏதோ கோவம் வந்து தடபுடன் பேசிட்டு போயிட்டாரு. பேசி சரி பண்ணிக்கலாம் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. இல்லை, வெங்கடேசன் சொன்ன மாதிரி நிரந்தரமா இவங்க பிரிஞ்சுட்டா என்னல செய்யறது? அண்ணே, என் மேல எந்த தப்பு இல்லைன்னு நாங்க அவர்கிட்ட. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. அது என்ன விளக்கேத்த சொல்லாம கொள்ளாம ஓடி வருது? ரிசப்ஷன் முடிஞ்சு வந்து விளக்கேத்தனா வேணாம் சொல்லுவாங்க. வெங்கடேஷ் கிட்ட சொல்லாம ஓடி வந்தது ஓன் தப்புன்னு இன்னும் உனக்கு புரியலையா? தப்பு தாண்டி, தப்புதான். ஆனா அவர் அங்க இல்ல. இல்லை, வெங்கடேசனை காங்கலன்னா என்னல, அதான் போன் இருக்கலாம். போன் எடுத்து மாப்பிள்ளைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி நாங்க ரிசப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுதோன்னு சொல்லியிருந்தா இப்ப என்ன ஆயிருக்கும் உனக்கு? தப்பு தானே. நான் அந்த நேரத்துல ரொம்ப குழம்பி போயிருந்தேன். சரி, ரிசப்ஷனுக்கு டைம் இருக்கேன்னு கிளம்பி ஓடி வந்துட்டேன். சரிண்ணே, அதனால என்ன? அதான் குடும்பத்தோட எல்லாரும் ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தோம்ல, டைம் இருந்துச்சுல்ல. வீம்பு பிடிச்சு ரிசப்ஷனை வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கூட ரிசப்ஷன் ஆரம்பிக்க நேரம் இருந்துச்சு. நாம எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் அங்க இருந்து அவங்க கூடயே போயிருக்கலாம். மாமா எதுக்காக இவ்ளோ அவசரப்பட்டாருன்னு தெரியல. எல்லாமே நம்ம தலை எழுத்து. என்னத்த சொல்ல, இதுக்கு மேல நாம என்ன பேசினாலும் எடுபடாது. ஹெட்டி ரத்னா, தப்பெல்லாம் உன் பேர்ல தாண்டி. அக்கா, அப்படி என்ன அவசரம் உனக்கு? சின்ன விஷயம். வெங்கடேஷ் அத்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. அவங்க சூழ்நிலையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாரும் அவங்க வீட்டுல வெங்கடேஷ் தானே குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எம்பிட்டு ஆசை ஆசையா சூடாமணி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா இப்ப அம்புட்டு வீடா போச்ச. நான் என்ன பண்றது? எப்போ நீ அழாதாப்பா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க அம்புட்டு பேர் பண்றது ரைட்டு, நான் பண்றது தப்பு. அம்புட்டுதானே? கிளை, அவர் எதுக்கு கரிச்சு வைக்கிற? இத பாரு, அடுத்து நீ என்ன செய்ய போத முதல்ல அத சொல்லு. ஒன்னும் புரியல அத்தை. ஒண்ணும் வேணாம். நாளைக்கு காலையில நீயும் பரணியும் போய் மாப்பிள்ளைய பாருங்க. விடியறப்போ அவர் கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். தன்மையா பேசினா நிச்சயமா அவரை சமாதானப்படுத்திடலாம். என்ன, உன்னைய மரியாதை இல்லாம பேசிட்டா ரொம்ப வருத்தமா போயிடும்னே. அண்ணே, நீ எதுக்கு அங்க போய்கிட்டு பேச்சு வாங்கிக்கிட்டு? வேண்டாம்ண்ணே, நீ எங்க போகாத. வேணும்னா அவரே இங்க வரட்டும். ரத்னா வேண்டாம், இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது. சண்முகம்,
அம்மா சொல்றதுதான் சரி. காலையில நானும் நீயும் நேரா போய் அங்க பேசிட்டு வந்துடலாம். எமோ, உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இனி இந்த கோயிலுக்கு கூட்டு வருவேன், சாமியை கும்பிட்டு பிரசாதத்தை எடுத்துட்டு இங்கதான் வந்து உட்காந்து தேங்காய் உடைச்சு சாப்பிடுவோமே. ஆ? ஆமா. நீ இல்லாத போது கூட ஒவ்வொரு வாட்டியும் இதே இடத்துல வந்து உட்காந்து மறுபடியும் உன் கூட இதே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடணும்னு வேண்டிக்கிடுவேன். அந்த வேண்டுதல் இன்னைக்கு நிறைவேறி இருக்கலாம். சம்மு, உன்னைய பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குயா. நான் இருந்திருந்தா கூட உன் தங்கச்சிகளை இப்படி அன்பா பண்பா அறிவா வளர்த்திருப்பனானே தெரியல. அவளுகளுக்கு நீ அண்ணன் இல்லையா, அம்மா. எமோ, என்னம்மா நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு? நான் கூட என் தங்கச்சிகளை நல்லா வளர்த்திருக்கேன்னு பெருமைப்பட்டுட்டு தான் இருந்தேன். எப்ப நீ வந்தியோ அப்பதான் எனக்கு புரிஞ்சதே, ஒரு அண்ணன் எப்பவும் அம்மையா ஆக முடியாதுன்ட்டு. அண்ணன் அண்ணன்தே. நான் நினைச்சேன் தங்கச்சிகளுக்கு சட்டை தொட்டி வாங்கி கொடுத்து அவளை படிக்க வச்சு ஆசைப்படத்தெல்லாம் வாங்கி கொடுத்து எங்க போனாலும் காவலுக்கு நின்றா அண்டேன்ட்டு. ஆனா நீ தானமா எனக்கு புரிய வச்ச, ஒவ்வொருத்திக்கும் ஒரு கனவு இருக்கு, அதை நிறைவேற்றுறதா ஒரு அண்ணனோட உண்மையான கடமைன்னு அது சொன்னதே நீ தானம்மா. ஐயா சம்மு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல. அதானம்மா எனக்கு வேணாம். நீ சந்தோஷமா இருக்கணும்ட்டு தானே எனக்கு ஆசையே. அதுக்கு தானே இம்பிட்டு பாடுபடுதான். 20 வருஷமா என் மனசுக்குள்ள இருந்த எல்லா ஆசையையும் நிறைவேற்றிட்ட. ஊருக்குள்ள என்ன தலை நிமிந்து நடக்க வச்சுட்ட. தப்பு தப்பா பேசினவங்கெல்லாம் சூடாமணி அம்மான்னு மரியாதையா கூப்பிடுறாங்க. நம்பிக்கை துரோகி அந்த சௌந்தர பாண்டியனை தோக்கடிச்சு என் மனசு குளிர வச்சிட்டயா. என் சாமி நீ, நான் பெத்த சாமி நீ. ஏமோ, எங்க சாமி நீதாமா. ஏமோ, நீ யாருக்காண்டி ஜெயிலுக்கு போன? நாங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக 20 வருஷம் பண்ணாத தப்பை ஏத்துக்கிட்டுல ஜெயில போய் இருந்திருக்க. ஒவ்வொரு நாளும் உன்னை எப்ப பாப்போன்ட்டு எப்படியெல்லாம் ஏங்கி இருப்போம் தெரியுமா? ஏமோ, இப்ப எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நீ எங்க கூடயே இருந்து சந்தோஷமா இரு. இந்த சந்தோஷம் நிலைக்கணும் சம்முவோம். சௌந்தர பாண்டி விஷப்பாம்பியா. எப்போ என்ன தீண்டுவான்னு தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் என் உசுரை எடுத்துடுவான்னு எனக்கு தெரியும். ஏமோ, அவன் அந்த மாதிரி செய்யற வரைக்கும் நான் பார்த்துட்டு என்ன சும்மா இருப்பேன் நினைக்கியா? அவன் அந்த மாதிரி நினைச்சாலே அவனை நான் கொண்டே போடுவேன். அத மட்டும் செய்யாதையா. பாவத்துக்கான சம்பளத்தை சாமியும் சட்டமும் பாத்துக்கும். நீ தப்பு பண்ணிட்டா உன் தங்கச்சிங்க அனாதை ஆயிடுவாங்க. ஆளுக்கு ஒரு கனவு சுமந்துகிட்டு இருக்காளுங்க. தங்கச்சிங்க கனவு உன்னை நம்பிதான் இருக்கு. நீ நிறைவேற்றுவன்னு நம்பிதான் அவங்களுக்கு கனவே வந்திருக்கு. நீ அவங்களுக்கு வேணும்யா. ஏமோ, நீ எங்கேயும் போக மாட்ட, உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். எங்க கூட தான் கடைசி வரைக்கும் நீ இருக்க போத, புரியுதா? நீ பேரம்பயத்தெல்லாம் பார்க்கணும்ல. கடவுள் என்ன நினைச்சிருக்கானோ தெரியல. உங்க அப்பா ரொம்ப நல்லவரியா. சூதுவாது தெரியாத மனுஷன். எப்பவும் அப்பாவ சுமையா நினைச்சிடாதயா. மனசு கோணாம பாத்துக்கையா. ஏமோ, இப்ப ஏன் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? நல்ல சாமி கும்பிட்டு இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஏன்னு தெரியல, உன்கிட்ட சொல்லணும் போல இருக்கு. ஏமோ, சும்மா எதையோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு எதையோ ஒண்ணு பேசிட்டு இருக்க வேண்டாம். நீ இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டா உன் மனசு சங்கடமா இருக்கலாம். நீ முதல்ல வா போவோம். நீ கிளம்பு, வா போவோம்.
என்ன அப்படி பாக்க? ஒன்னும் இல்லையா. நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்யா. நீ நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஹேமோ, சண்முகம், எதையும் நான் மறக்கல. நீ சொன்ன எதையும் நான் மீறவும் மாட்டேன். நிச்சயம் நீ சொன்னபடிதான் நான் செய்வேன். எனக்கு நம்ம ரத்னா சந்தோஷமா வாழணும்ட்டு தான் எனக்கு ஆசை. அதுக்கு நீ உசுரோட இருந்த என்ன செய்வியோ அதைத்தான் நானும் செய்வேன். போதுமா? என்ன செய்ய முடிவெடுத்திருக்கான்? ரத்னான்ட்டு இல்ல, தங்கச்சிங்க 3 பேர்களுக்கும் அதுதான் நான் செய்வேன். அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ என்ன வேணா செய்வல்ல, அதையே தான் நானும் செய்வேன். இனி அவர்களுக்கு அம்மாவும் நான் தான். இப்போ உனக்கு போதுமா? ஹேமோ, அவங்க 4 பேருக்கு நான் அம்மா மாதிரி இருந்தாலும் ஒரு நாளும் நான் நீ ஆக முடியாது. உன்ன மாதிரி பார்த்துக்கிடவும் முடியாது. ஆனா என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சிகளுக்கு ஒரு குறை வராம நான் பார்த்துக்கிட முயற்சி பண்ணுவோமா? சத்தியமா பார்த்துக்கிடுவோமா? நிச்சயமா இவன் என்னமோ பண்ண போறான். அது நல்லதாவே இருக்கும்னு நம்புவோம். அண்ணே, இந்த காப்பி எடுத்துக்க. கேட்டி, ரத்னா, இந்தாட்டி காப்பியை குடி. காப்பியை குடிக்காட்டி எல்லாம் சரியாயிட போறதில்ல. அதான் சம்முவை போய் அவங்க வீட்டுல பேசுறதா சொன்னான்ல, எல்லாம் நல்லபடியா முடியும். நீ முதல்ல காப்பியை குடி. இந்தாட்டி குடி. ஏசக்கி, உன்கிட்ட 2 50 இருக்காடி? எனக்கு சில்லறை வேணும். பரணி, என்கிட்ட இருக்கட்டு. என்னோட பேக்ல முதல் பவுச்ல இருக்கும், போய் எடுத்துக்கோ. இல்ல சம்மு, சம்மந்தி வீட்டுக்கு எப்ப கிளம்புதிய? பரணி ரெடி ஆயிட்டா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கேட்டி பரணி, நீ ரெடினா மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பேசலான்னு சம்முவன் சொல்லுதான். எதுக்கு அத்தை? எதுக்காக அண்ணா அங்க போய் பேசணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ சும்மா இருக்க மாட்டியா? பெரியவங்க நாங்க பேசிக்கிறோம், நீ பேசாம இரு. அத்தை, வீரா, என்னடி இது? ஏய், இது எதுக்கிட்ட பிரிச்சு பார்த்த? குடி என்கிட்ட. ஓங்கி ஒன்னு அரைஞ்சன்னு வை, பல்லு பேந்துரு பாத்துக்கோ. என்ன காரியம் இப்படி பண்ணி வச்சிருக்க? என்னடி, ஏதாவது புது பிரச்சனையை கொண்டு வந்திருக்காளா? சண்முகம், 4 மாசம் முன்னாடி எஸ்ஐ செலக்ஷனுக்கு பிசிக்கல் போய் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸாம் எழுதினால. ஆமா, இவ செலக்ட் ஆயிருக்காடா. எஸ்ஐ செலக்ஷனுக்கு இவ பாஸ் பண்ணிட்டா. இவ எஸ்ஐ ட்ரைனிங்க்கு ஆர்டர் வந்திருக்கு. பரணி, நெசமாவ சொல்லுத? ஆமாண்டி. உண்மையாவே எஸ்ஐ ஆயிட்டாளா? வீராக்கா சொல்லவே இல்ல. கங்க்ராட்ஸ்கா. சும்மா இருட்டு. இது பாரு.
இல்ல அடுத்த தடவை அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா அப்பயும் தள்ளி போடுவியால? இல்லை, போலீஸ் ஆகணுன்றது உன் கனவு மட்டும் இல்ல, நம்ம அம்மாவோட கனவு. அது கிடைச்சும் எதுக்குல நீ அது தள்ளி போடுத? எப்போ போய் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ண? டேய், நாளைக்கு தான் ஜாயின் பண்ணணும். காலையில சென்னை அசோக் நகர் போய் இவளை ரிப்போர்ட் பண்ணணும். நாளைக்கா? ஆத்தி ஏட்டி பஸ்ல போனாலே 13 மணி நேரத்துக்கு மேல ஆகுமே. இப்ப ராத்திரியே போனாதானே காலைல விடிஞ்சு போய் சேர முடியுங்க. ஏட்டி இப்பவே கிளம்புனா தானே சரியா இருக்கும். ஐயோ, அதான் அடுத்த தடவை பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சண்முகம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில கிளினிக் வச்சிருக்காங்க. இவளை இங்கேருந்து பஸ் ஏத்தி விட்டா அங்க அவங்க இவளை ரிசீவ் பண்ணி கொண்டு போய் பத்திரமா ட்ரைனிங்ல சேர்த்து விட்டுருவாங்க.